அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டின் அலகு எண் 3ஐ காணலாம். அலகு எண் 3இல் நிலை தன்மைக்கான வளர்ச்சியின் அணுகுமுறைகளை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். இதில் உள்ள கட்டமைப்பு, நோக்கங்கள், அறிமுகம், தற்போதைய நிலை அணுகுமுறை, சமூகத்தின் திறனை கட்டியெழுப்பும் அணுகுமுறை, தொழில்துறை அணுகுமுறை, ஒருங்கிணைந்த அமைப்புகள் அணுகுமுறை, மனித மேம்பாட்டு அணுகுமுறை, பசுமை கணக்கு அணுகுமுறை, முடிவுரை. இந்த தலைப்புகளில் இன்றைய அலகு 3ஐ பார்க்கலாம். நோக்கங்கள். இந்த அலகு படித்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியவை: தற்போதைய நிலை அணுகுமுறையை விளக்குங்கள், சமூக திறனை கட்டியெழுப்பும் அணுகுமுறையை பற்றி விவாதிக்கவும், தொழில்துறை அணுகுமுறையை ஆராயவும், ஒருங்கிணைந்த அமைப்புகள் அணுகுமுறையை விவரிக்கவும், மனித மேம்பாட்டு அணுகுமுறையை தெளிவுபடுத்தவும், பசுமை கணக்கு அணுகுமுறையின் பொருத்தத்தை வெளியே கொண்டு வருவதும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. அறிமுகம். நிலையான வளர்ச்சி என்பது எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்ய பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பரிசீலனைகளை சமநிலைப்படுத்துகிறது. நிலையான வளர்ச்சி என்பது எதிர்கால சந்ததியினருக்கு அவங்களுக்கு தேவைக்கான பூர்த்திகளை தேர்வு செய்யும் பொருட்டு சமரசம் செய்யாமல் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பரிசீலனைகள் சமநிலைப்படுத்தப்படுகிறது. பல அணுகுமுறைகள் நிலையான வளர்ச்சியை அடைவதற்கு பங்களிக்கின்றன. ட்ரிம்பிள் பட்டன் லைன்ஸ் TBL என்ற பொருளாதாரம், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய 3 பரிமாணங்களை வலியுறுத்துகிறது. லாபம், மக்கள் மற்றும் கிரகத்தின் அடிப்படையில் செயல்திறனை அளவிடுகிறது. இந்த அணுகுமுறையில் வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களை நிதி ஆதாயங்களுக்கு அப்பால் அவற்றின் தாக்கத்தை கருத்தில் கொள்ள ஊக்குவிக்கிறது. சுற்றறிக்கை பொருளாதாரம் கழிவுகளை குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் மறுபயன்பாடு செய்யக்கூடிய, பழுது பார்க்கக்கூடிய மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை வடிவமைப்பதன் மூலம் வளங்களை அதிகம் பயன்படுத்துகிறது. உற்பத்தி மற்றும் நுகர்வு சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கிறது. மூடிய வளைய அமைப்புகளை உருவாக்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. பசுமை உள்கட்டமைப்பு. பசுமை உள்கட்டமைப்பு என்பது பசுமையான இடங்கள், மரங்கள் மற்றும் நிலையான நீர் மேலாண்மை ஆகியவற்றை பயன்படுத்துவதை வலியுறுத்தி நகர்ப்புற திட்டமிடலில் இயற்கை அமைப்புகளின் ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கிறது. இந்த அணுகுமுறை பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துகிறது, காலநிலை மாற்றத்தை தணிக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துகிறது. புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மாற்றம். வடிவ எரிபொருள்களிலிருந்து சூரிய, காற்று மற்றும் நீர் மின்சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகளை மறுவதை ஊக்குவிக்கிறது. இது கிரீன்ஹவுஸ் வாயு வெளியேற்றத்தை குறைக்கிறது, காலநிலை மாற்றத்தை தணிக்கிறது மற்றும் ஆற்றல் பாதுகாப்பை அதிகரிக்கிறது. சமூக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம். சமூக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம் வளர்ச்சி சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பயனளிக்கிறது. சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல் மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல். இதில் பாலின சமத்துவம், வறுமை குறைப்பு மற்றும் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான அணுகல் ஆகியவை இதில் உள்ளடங்குகிறது. கார்ப்பரேட் சமூக பொறுப்பு. சமூக மற்றும் சுற்றுச்சூழல் அக்கறைகளை தங்கள் செயல்பாடுகளில் ஒருங்கிணைக்க வணிகங்களை ஊக்குவிக்கிறது. CSR என்பது நெறிமுறை வணிக நடைமுறைகள், பரோபகாரம் மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகளை உள்ளடக்கியது. இது நேர்மறையான சமூக தாக்கத்திற்கு பங்களிக்கிறது. நிகழ்ச்சி நிரல் 21 மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDG ஐக்கிய நாடுகள் சபையால்
உருவாக்கப்பட்டது. இந்த கட்டமைப்புகள் நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய வரைபடத்தை வழங்குகின்றன. வறுமை, சுகாதாரம், கல்வி, சுத்தமான நீர் மற்றும் காலநிலை நடவடிக்கைகளை போன்ற பகுதிகளை உள்ளடக்கியது. 17 இலக்குகளை உள்ளடக்கிய SDGகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கோடிட்டு காட்டுகின்றன. உள்ளூர் மற்றும் சமூக ஈடுபாடு. உள்ளூர் சமூகங்கள் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்க அதிகாரம் அளிக்கிறது. நிலையான வளர்ச்சி முயற்சிக்கான உரிமை மற்றும் பொறுப்புணர்வு உணர்வை வளர்க்கிறது. இந்த அணுகுமுறை குறிப்பிட்ட சமூகங்களின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்கிறது. இயற்கை மூலதன கணக்கியல். இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பொருளாதார மதிப்பை அங்கீகரிக்கிறது. சுத்தமான காற்று, நீர் மற்றும் மகரந்த சேர்க்கை போன்ற இயற்கையால் வழங்கப்படும் சேவைகளை கணக்கிட்டு இந்த அணுகுமுறை சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் பொருளாதார வளர்ச்சியை சமநிலைப்படுத்தும் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. நிலைத்தன்மை சிக்கல் பற்றிய புரிதலை ஊக்குவிக்கிறது மற்றும் பொறுப்பான நடத்தையை ஊக்குவிக்கிறது. கல்வியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சாரத்தை வளர்க்கிறது. தனிப்பட்ட மற்றும் சமூக மட்டங்களில் நிலையான நடைமுறைகளை இயக்கிறது. நிலையான வளர்ச்சியை நோக்கிய விரிவான மற்றும் நீடித்த முன்னேற்றத்தை அடைவதற்கு இந்த அணுகுமுறைகளின் கலவை செயல்படுவது அவசியமாக கருதப்படுகிறது. நிலையான வளர்ச்சிக்கான தற்போதைய நிலை அணுகுமுறை. நிலையான வளர்ச்சிக்கான அணுகுமுறைகளில் நிலை முன்னேற்றம் மற்றும் சவால்களின் கலவையை பிரதிபலிக்கிறது. குறிப்பிட்ட விவரங்கள் அதன் பின்னர் உருவாகிக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளவும். இதனை பற்றிய இங்கே ஒரு கண்ணோட்டம். உலகளாவிய கடமைகள். ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் சர்வதேச ஒத்துழைப்புகளுக்கான மைய கட்டமைப்பாக உள்ளது. அரசாங்கங்கள், வணிகங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்கள் கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகளுக்கு வழிகாட்ட இந்த இலக்கை பயன்படுத்துகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மாற்றம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை நோக்கி உலகளாவிய மாற்றம் அதிகரித்து வருகிறது. பல நாடுகள் சூரிய, காற்று மற்றும் பிற சுத்தமான ஆற்றல் தொழில்நுட்பங்களின் புதை படிவ எரிபொருள்களை சார்ந்திருப்பதற்கு குறைப்பதற்காகவும் காலநிலை மாற்றத்தை தணிக்கவும் முதலீடு செய்கின்றன. சுற்றறிக்கை பொருளாதார நடைமுறைகள். பல்வேறு தொழில்களில் வட்ட பொருளாதார கோட்பாடுகள் வலுப்பெறுகின்றன. வணிகங்கள் கழிவுகளை குறைப்பதற்கும் வளங்களை பயன்படுத்துவதை மேம்படுத்துவதற்கும் நீண்ட ஆயுள் மற்றும் மறுசுழற்சிக்கான தயாரிப்புகளை வடிவமைப்பதற்கும் வழிகளை ஆராய்ந்து வருகின்றன. கார்ப்பரேட் நிலைத்தன்மை முயற்சிகள். 4வது கார்ப்பரேட் நிலைத்தன்மை முயற்சிகள். பல நிறுவனங்கள் தங்கள் வணிக உத்திகளில் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக கருதுகோள்களை ஒருங்கிணைத்து நிலைத்தன்மையை நடைமுறைகளை அதிக அளவில் பின்பற்றுகின்றன. கார்ப்பரேட் சமூக பொறுப்பு முன்முயற்சிகள் நடைமுறைகள் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்தல் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு உதவுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன. கொள்கை ஒருங்கிணைப்பு. 5வது கொள்கை ஒருங்கிணைப்பு. அரசாங்கங்கள் கொள்கை கட்டமைப்பில் நிலைத்தன்மையை இணைத்து வருகின்றன. சுற்றுச்சூழல் ஒழுங்குமுறைகள், பசுமை தொழில்நுட்பங்களுக்கான ஊக்கத்தொகைகள் மற்றும் நீடித்த நடைமுறைகளுக்கு அபதரம் ஆகியவை பொறுப்பான நடத்தையை ஊக்குவிக்க செயல்படுத்தப்படுகின்றன. 6வது
உள்ளூர் மற்றும் சமூக முயற்சிகள். நிலையான வளர்ச்சியில் அடிமட்ட இயக்கங்கள் மற்றும் சமூகம் தலைமையிலான முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதும் உள்ளூர் திட்டங்கள் பரந்த நிலைத்தன்மை இலக்குகளுக்கு பங்களிக்கின்றன. 7வதாக, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு. தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் நிலையான தீர்வுகளை உந்துகின்றன. தூய்மையான ஆற்றல், நிலையான விவசாயம் மற்றும் நீர் பாதுகாப்பு போன்ற துறைகளில் உள்ள கண்டுபிடிப்புகள் மிகவும் திறமையான மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு நடைமுறைகளுக்கு பங்களிக்கின்றன. தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் நிலையான தீர்வுகளை உந்துகின்றன. தூய்மையான ஆற்றல், நிலையான விவசாயம் மற்றும் நீர் பாதுகாப்பு போன்ற துறைகளில் உள்ள கண்டுபிடிப்புகள் மிகவும் திறமையான மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு நடைமுறைகளுக்கு பங்களிக்கின்றன. 8வது, சவால்கள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள். முன்னேற்றம் இருந்த போதிலும் சவால்கள் தொடர்கின்றன. மேலும் வளங்கள் மற்றும் வாய்ப்புகளை அணுகுவதில் உலகளாவிய ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. முன்னேற்றம் இருந்த போதிலும் சவால்கள் தொடர்கின்றன. மேலும் வளங்கள் மற்றும் வாய்ப்புகளை அணுகுவதில் உலகளாவிய ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. வறுமை, பாலின சமத்துவமின்மை மற்றும் அடிப்படை சேவைகளுக்கான அணுகல் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் விரிவான நிலையான வளர்ச்சியை தொடர்ந்து தடுக்கின்றன. வறுமை, பாலின சமத்துவமின்மை மற்றும் அடிப்படை சேவைகளுக்கான அணுகல் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் விரிவான நிலையான வளர்ச்சியை தொடர்ந்து தடுத்து வருகின்றன. 9வது, கால நிலைமாற்ற நடவடிக்கை. கால நிலைமாற்றத்தை எதிர்கொள்வதற்கான அவசரம் பரவலாக அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. பாரிஸ் ஒப்பந்தம் போன்ற சர்வதேச ஒப்பந்தங்கள் உலகளாவிய வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஆனால் இந்த இலக்குகளை அடைய துரித நடவடிக்கை தேவை. பாரிஸ் ஒப்பந்தம் போன்ற சர்வதேச ஒப்பந்தங்கள் உலகளாவிய வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஆனால் இந்த இலக்குகளை அடைய துரித நடவடிக்கை தேவைப்படுகிறது. ஏனென்றால் பூமி வேகமாக வெப்படைந்து வருகின்றது. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. கல்வி மற்றும் விழிப்புணர்வு தன்மையை தொடர்பான விழிப்புணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள், வணிகங்கள் மற்றும் அரசாங்கங்கள் குடிமக்களிடையே புரிந்துணர்வை மேம்படுத்தவும் பொறுப்பான நடத்தையை மேம்படுத்தவும் செயல்படுகின்றன. கல்வி நிறுவனங்கள், வணிகங்கள் மற்றும் அரசாங்கங்கள் குடிமக்களிடையே புரிந்துணர்வை மேம்படுத்தவும் பொறுப்பான நடத்தையை மேம்படுத்தவும் செயல்படுகின்றன. முன்னேற்றம் ஏற்பட்டாலும் சிக்கலான சவால்களை எதிர்கொள்வதற்கும் பரந்த அளவில் நிலையான வளர்ச்சியை அடைவதற்கும் கூடுதலான ஒருங்கிணைந்த முயற்சிகள், உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் புதுமையான தீர்வுகளின் அவசியத்தையும் தற்போதைய நிலை எடுத்து காட்டுகிறது. நிலையான மதிப்பீடு மற்றும் உத்திகளின் தழுவல் ஆகியவை நிலைத்தன்மையின் வளர்ந்து வரும் நிலப்பரப்பில் செல்ல அவசியமாக கருதப்படுகிறது. நிலையான வளர்ச்சிக்கான சமூக திறன் மேம்பாட்டு அணுகுமுறை. நிலையான வளர்ச்சிக்கான சமூக திறன் மேம்பாட்டு அணுகுமுறை. சமூக திறனை கட்டி எழுப்புதல் என்பது நிலையான வளர்ச்சியின் ஒரு முக்கிய அம்சமாகும். இது சமூகங்களின் திறன்கள், வளங்கள் மற்றும் பின்னடைவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. சமூக திறனை கட்டி எழுப்புதல் என்பது நிலையான வளர்ச்சியின் ஒரு முக்கிய அம்சமாகும். இது சமூகங்களின் திறன்கள், வளங்கள் மற்றும் பின்னடைவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது.
நிலையான வளர்ச்சிக்கான சமூக திறனை வளர்ப்பதற்கான பல்வேறு அணுகுமுறைகளின் விரிவான கணக்குகள் இங்கே. 1. பங்கேற்பு திட்டமிடல். சமூக உறுப்பினர்களை முடிவெடுப்பதற்கும் செயல்பாட்டில் ஈடுபடுத்துகிறது. வளர்ச்சி திட்டங்கள் உள்ளூர் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை பிரதிபலிக்கின்றன என்பதை உறுதி செய்கிறது. இந்த அணுகுமுறை நிலையான முயற்சிக்கான உரிமை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை வளர்க்கிறது. பங்கேற்பு திட்டமிடல். 2. திறன் மேம்பாடு. பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் சமூகத்தில் உள்ள தனிநபர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இதில் தொழில்சார் பயிற்சி, கல்வி திட்டங்கள் மற்றும் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான பட்டறைகள் ஆகியவை அடங்கும். திறன் மேம்பாட்டில் தொழில்சார் பயிற்சி, கல்வி திட்டங்கள் மற்றும் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான பட்டறைகள் ஆகியவை இதில் அடங்கும். 3. உள்ளடக்கிய ஆட்சி. முடிவெடுப்பதில் சமூக உறுப்பினர்களை உள்ளடக்கிய வெளிப்படையான மற்றும் உள்ளடக்கிய நிர்வாக கட்டமைப்புகளை ஊக்குவிக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது குழுக்களை நிறுவுவது குடியிருப்பாளர்களை தங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் கொள்கைகள் மற்றும் திட்டங்களில் குரல் கொடுக்க உதவுகிறது. உள்ளடக்கிய ஆட்சி. 4. சமூக மூலதன கட்டிடம். சமூக வலைப்பின்னல்கள் மற்றும் சமூகத்திற்குள் உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. நம்பிக்கையையும் ஒத்துழைப்பையும் கட்டி எழுப்புவது நிலையான வளர்ச்சி முயற்சிகளுக்கு ஆதரவான சூழலை வளர்க்கிறது. சமூக வலைப்பின்னல்கள் மற்றும் சமூகத்திற்குள் உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. நம்பிக்கையையும் ஒத்துழைப்பையும் கட்டி எழுப்புவது நிலையான வளர்ச்சி முயற்சிகளுக்கு ஆதரவான சூழலை வளர்த்து வருகின்றது. 5. சொத்து அடிப்படையிலான சமூக மேம்பாடு. சவால்களை எதிர்கொள்வதற்கும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் திறன்கள், திறமைகள் மற்றும் வளங்கள் போன்ற தற்போதைய சமூக சொத்துக்களை அடையாளம் கண்டு அவற்றை பயன்படுத்துகின்றது. சவால்களை எதிர்கொள்வதற்கும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் திறன்கள், திறமைகள் மற்றும் வளங்கள் போன்ற தற்போதைய சமூக சொத்துக்களை அடையாளம் கண்டு அவற்றை பயன்படுத்துகின்றன. இந்த அணுகுமுறை குறைபாடுகளை விட சமூக பலத்தை வலியுறுத்துகிறது. 6. சுற்றுச்சூழல் கல்வி. சமூக விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பற்றிய புரிதலை மேம்படுத்துகிறது. சுற்றுச்சூழல் கல்வி திட்டங்கள் குடியிருப்பாளர்களுக்கு நிலையான நடைமுறைகளை பின்பற்றவும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் பங்களிக்கவும் உதவுகின்றது. சுற்றுச்சூழல் கல்வி சமூக விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பற்றிய புரிதலை மேம்படுத்துகிறது. சுற்றுச்சூழல் கல்வி திட்டங்கள் குடியிருப்பாளர்களுக்கு நிலையான நடைமுறைகளை பின்பற்றவும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் பங்களிக்கவும் இது உதவுகிறது. நிதி அதிகாரமளித்தல். நிதி ஆதாரங்களுக்கான அணுகல், நிதி நிர்வாகத்தில் பயிற்சி மற்றும் வருமானம் ஈடுபாடு நடவடிக்கைகளுக்கான ஆதரவு ஆகியவற்றை வழங்குகின்றது. பொருளாதார வலுவூட்டல் சமூகங்கள் தங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியளிக்கவும் நிலைநிறுத்தவும் உதவுகின்றது. நிதி அதிகாரம் அளித்தல், நிதி ஆதாரங்களான அணுகல், நிதி நிர்வாகத்தில் பயிற்சி மற்றும் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளுக்கான ஆதரவு ஆகியவற்றை வழங்குகின்றது. பொருளாதார வலுவூட்டல் சமூகங்கள் தங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிக்கவும் நிலை நிறுத்தவும் உதவுகின்றன. 8. உடல் நலம் மற்றும் நல்வாழ்வு முயற்சிகள். கல்வி,
சுகாதார சேவைகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவித்தல் மூலம் உடல்நலம் தொடர்பான சவால்களை எதிர்கொள்கிறது. மேம்படுத்தப்பட்ட ஆரோக்கியம் மிகவும் நெகிழ்ச்சியான மற்றும் உற்பத்தி சமூகத்திற்கு பங்களிக்கிறது. 9வதாக தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், தகவல் தொடர்புகளை மேம்படுத்தவும் மற்றும் குறிப்பிட்ட சமூக தேவைகளை நிவர்த்தி செய்யவும் பொருத்தமான தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது. இதில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்கள் ஐசிடிகள் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகள் ஆகியவை அடங்கும். தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு என்பது உற்பத்தி திறன்களை அதிகரிக்கவும், தகவல் தொடர்புகளை மேம்படுத்தவும் மற்றும் குறிப்பிட்ட சமூக தேவைகளை நிவர்த்தி செய்யவும் பொருத்தமான தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது. இதில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகள் ஆகியவை இதில் அடங்கும். 10வதாக கலாச்சார பாதுகாப்பு சமூகத்தின் கலாச்சார அடையாளத்தை அங்கீகரித்து மதிப்பிடுகிறது. கலாச்சார பாதுகாப்பு பெருமை, சொந்தம் மற்றும் சமூக ஒற்றுமைக்கு பங்களிக்கிறது. இது நிலையான வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சமூகத்தின் கலாச்சார அடையாளத்தை அங்கீகரித்து மதிப்பிடுகிறது. கலாச்சார பாதுகாப்பு பெருமையையும் சொந்தம் மற்றும் சமூக ஒற்றுமைக்கு பங்களிக்கிறது. இது நிலையான வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. கலாச்சார பாதுகாப்பு. சமூகம் சார்ந்த நிறுவனங்கள் சமூக மேம்பாட்டு முன்முயற்சிகளில் முன்னணி வகிக்கக்கூடிய உள்ளூர் அமைப்புகளை நிறுவுதல் மற்றும் வலுப்படுத்தல் ஆகியவற்றை அதிகரிக்கிறது. சிபிஓக்கள் பெரும்பாலும் வளங்களை திரட்டுவதிலும் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சமூகம் சார்ந்த நிறுவனங்கள் பின்னடைவு கட்டிடங்கள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட சவால்களுக்கு ஏற்பவும் அதிலிருந்து மீளவும் சமூகங்களை தயார்படுத்துகிறது. பின்னடைவு கட்டமைப்புக்கும் நடவடிக்கைகளில் பயிற்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் முன்கூட்டியே எரிசக்தியை அமைப்புகள் ஆகியவை அடங்கும். இயற்கை பேரழிவுகள் மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட சவால்களுக்கு ஏற்பவும் அதிலிருந்து மீளவும் சமூகங்களை தயார்படுத்துகிறது. பின்னடைவு கட்டமைப்புக்கும் நடவடிக்கைகளின் பயிற்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் ஆகியவை இதில் அடங்குகின்றன. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு சமூக திட்டங்களின் தற்போதைய மதிப்பீட்டிற்கான வழிமுறைகளை நிறுவுகிறது. இது பொறுப்புக்கூறல், கற்றல் மற்றும் திறன் வளர்ப்பு முயற்சிகளின் விளைவுகள் மற்றும் தாக்கத்தின் அடிப்படையில் தவழுதல் ஆகியவற்றை உறுதி செய்கிறது. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. நெட்வொர்க்கிங் மற்றும் ஒத்துழைப்பு சமூகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசாங்கங்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கு இடையே ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. சமூகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசாங்கங்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கு இடையே ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. நெட்வொர்க்கிங் அறிவு, வளங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான சிறந்த நடைமுறைகளின் பரிமாற்றத்தை எளிதாக்குகிறது. நெட்வொர்க்கிங் மற்றும் ஒத்துழைப்பு. சமூக திறனை கட்டியெழுப்புவது என்பது சமூகங்களை மேம்படுத்துவதற்கும் நீடித்த நிலையான வளர்ச்சி மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான ஈடுபாடு, தகவல் அமைப்பு மற்றும் ஒத்துழைப்பு தேவைப்படும் ஒரு மாறும் மற்றும் நடந்து கொண்டிருக்கும் செயல்முறைக்கும் இது
மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. நீடித்த வளர்ச்சிக்கான தொழில்துறை அணுகுமுறைகள். கணிசமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கங்களை ஏற்படுத்துவது என்பதும் நிலையான வளர்ச்சியில் தொழில்துறையை முக்கிய பங்கு வகிக்கிறது. நிலையான வளர்ச்சிக்கு பங்களிக்கும் தொழில்துறைகளின் அணுகுமுறைகள் பற்றி விரிவாக காணலாம். 1. வளர்திறன். வளங்களை மிகவும் திறன்பட பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது, கழிவுகளை குறைக்கிறது மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கிறது. வள செயல்திறனுக்கு முன்னுரிமை அளிக்கும் தொழில்முறை செயல்முறைகள், பொருட்கள் மற்றும் ஆற்றலை பாதுகாப்பதன் மூலம் நிலையான வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன. வளர்திறன்கள். 2. சுத்தமான உற்பத்தி தொழில்நுட்பங்கள். சுத்தமான உற்பத்தி தொழில்நுட்பங்கள் உற்பத்தி செயல்முறைகளில் தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கிறது. இதில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், குறைந்த உமிழ்வு தொழில்நுட்பங்கள் மற்றும் பசுமை வேதியியல் ஆகியவை மாசு கட்டுப்பாட்டை குறைக்கவும் வளங்கள் குறைவதையும் பயன்படுத்துகின்றன. சுத்தமான உற்பத்தி தொழில்நுட்பங்கள். 3. சுற்றறிக்கை பொருளாதார நடவடிக்கைகள். மறுசுழற்சி, மறு பயன்பாடு மற்றும் மறு உற்பத்தி செய்வதை ஊக்குவிப்பதன் மூலம் பொருட்கள் ஓட்டங்களின் சுழற்சியை மூடுவதை வலியுறுத்துகிறது. வட்டார பொருளாதார கொள்கையை பின்பற்றும் தொழில்கள் கழிவுகளை குறைப்பதற்கும் நிலையான நுகர்வை மேம்படுத்துவதற்கும் பங்களிக்கின்றன. சுற்றறிக்கை பொருளாதார நடைமுறைகள். 4. வாழ்க்கை சுழற்சி மதிப்பீடு. ஒரு தயாரிப்பு அல்லது செயல்முறையின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை அதன் முழு வாழ்க்கை சுழற்சியிலும் மதிப்பீடு செய்கிறது. LCA. தொழில்கள் முன்னேற்றத்திற்கான பகுதிகளை கண்டறிந்து வடிவமைத்து உற்பத்தி மற்றும் ஆற்றல் ஆகியவற்றில் மிகவும் நிலையான தேர்வுகளை மேற்கொள்ள உதவுகிறது. வாழ்க்கை சுழற்சி மதிப்பீடு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்துறையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களுக்கு ஆற்றங்கள் மாறுவதை ஊக்குவிக்கிறது. சூரிய, காற்று மற்றும் பிற நிலைகளுக்கான ஆற்றல் விருப்பங்களின் ஒருங்கிணைப்பு கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கும் மற்றும் புதுப்பிக்கவும் முடியாத வளங்களை சரிபார்க்கவும் இது உதவுகிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தடுப்பு என்பது. 6. சுற்றுச்சூழல் தொழில் பூங்காக்கள். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையான மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பங்கள். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட தொழில் பூங்காக்களை நிறுவுகிறது. இந்த பூங்காக்கள் வள பயன்பாட்டை மேம்படுத்துதல், கழிவுகளை குறைத்தல் மற்றும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் செயல்திறனை மேம்படுத்த நிறுவனங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை உருவாக்குவதையே இது நோக்கமாக கொண்டுள்ளது. சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப பூங்காக்கள். 7. கார்ப்பரேட் நிலைத்தன்மை நடவடிக்கைகள். தொழில்துறையில் உள்ள நிறுவனங்கள் பெருகிய முறையில் நிலையான வணிக நடைமுறைகளை பின்பற்றுகின்றன. சுற்றுச்சூழல் இலக்குகளை நிர்ணயித்தல், பொறுப்பான விநியோக சங்கிலி நிர்வாகத்தை செயல்படுத்துதல் மற்றும் வணிக உத்திகளில் சமூக பொறுப்பை இணைத்தல் ஆகியவை இதில் அடங்கும். கார்ப்பரேட் நிலைத்தன்மை நடைமுறைகளுக்குள் அடங்குகின்றன. பசுமை விநியோக சங்கிலிகள். மூலப்பொருட்கள் பிரித்தெடுத்தல் முதல் தயாரிப்பு அகற்றல் வரை முழு விநியோக சங்கிலி
முழுவதும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கிறது. உற்பத்தியின் ஒவ்வொரு கட்டத்திலும் நெறிமுறை மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பான நடைமுறைகளை உறுதிப்படுத்தி நிறுவனங்களை சப்ளையர்களுடன் இணைத்து செயல்படுகின்றன. 9வது, நீர் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு. தொழில்துறை செயல்முறைகளில் நீர் மற்றும் ஆற்றல் நுகர்வு குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது. திறமையான நீர் மற்றும் ஆற்றல் மேலாண்மை செலவு சேமிப்பு மற்றும் குறைந்த சுற்றுச்சூழல் தடம் ஆகியவற்றிற்கு பங்களிக்கிறது. கழிவு மேலாண்மை மற்றும் மாசு கட்டுப்பாடு. பயனுள்ள கழிவு மேலாண்மை உற்பத்திகள் மற்றும் மாசு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை செயல்படுத்துகின்றது. தொழிற்சாலை கழிவுகளை சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி செய்தல், உமிழ்வை குறைத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை கடைபிடிப்பது ஆகியவை இதில் அடங்கும். 11. சான்றிதழ்கள் மற்றும் தரநிலைகள். தொழில்கள் ISO 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பு போன்ற சான்றிதழ்களை தொடரலாம் மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புள்ள நடைமுறைகளில் தங்கள் உறுதிப்பாட்டை நிரூபிக்க நிலையான தர நிலைகளை கடைபிடிக்க வேண்டும். 12. ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மை. பொதுவான நிலைத்தன்மையை சவால்களை எதிர்கொள்ள தொழில்கள், அரசாங்கங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகளுக்கிடையே ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. கூட்டு வளங்கள், அறிவு பரிமாற்றம் மற்றும் புதுமையான தீர்வுகளின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன. பசுமையை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி. நிலையான தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல்முறைகளின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முதலீடு செய்கின்றது. பசுமை தொழில்நுட்பங்களில் புதுமை துறையில் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கு பங்களிக்கிறது. பசுமையான கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி. 14. பணியாளர் நலன் மற்றும் உள்ளடக்கம். பாதுகாப்பான வேலை நிலைமைகள், நியாயமான ஊதியங்கள் மற்றும் தொழில்சார் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உறுதி செய்வதன் மூலம் தொழிலாளர்கள் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. உள்ளடக்கிய பணியிடங்கள் சமூக நிலைத்தன்மைக்கு பங்களிக்கின்றன. பணியாளர் நலன் மற்றும் உள்ளடக்கம். பாதுகாப்பான வேலை நிலைமைகள், நியாயமான ஊதியங்கள் மற்றும் தொழில்சார் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உறுதி செய்வதன் மூலம் ஊழியர்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. உள்ளடக்கிய பணியிடங்கள் சமூக நிலைத்தன்மைக்கு பங்களிக்கின்றன. இந்த அணுகுமுறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதன் மூலமும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலமும் சமூக நல்வாழ்வை மேம்படுத்துவதன் மூலமும் தொழில்துறையானது நிலையான வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்க முடியும். தொழில்துறை நிலைத்தன்மையுடன் தொடர்புடைய வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தொடர்ச்சியான முன்னேற்றம், புதுமை மற்றும் ஒத்துழைப்பு அவசியமாக கருதப்படுகிறது. இந்த அணுகுமுறையானது துறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதன் மூலமும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலமும் சமூக நல்வாழ்வை மேம்படுத்துவதன் மூலமும் தொழில்துறையான நிலையான வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்க முடியும். தொழில்துறை நிலைத்தன்மையுடன் தொடர்புடைய வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தொடர்ச்சியான முன்னேற்றமும் புதுமை மற்றும் ஒத்துழைப்பு அவசியமாக தேவைப்படுகின்றது. நிலையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த அமைப்புகள் அணுகுமுறைகள். நிலையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த அமைப்பு அணுகுமுறைகள் ஒரு முழுமையான மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட முன்னோக்கை உள்ளடக்கிய பொருளாதாரம், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் அம்சங்களை ஒன்றுக்கொன்று சார்ந்த கூறுகளாக கருதுகின்றது. இங்கே
பல்வேறு ஒருங்கிணைந்த அமைப்புகளுக்கான அணுகுமுறைகளின் விரிவாக்கத்தை பார்க்கலாம். 1. அமைப்புகள் சிந்தனைகள். அமைப்பு சிந்தனை ஒரு அமைப்பின் உள்ளாட்சிக்கான உறவுகள் மற்றும் பின்னூட்ட சூழல்களை புரிந்து கொள்வதை வலியுறுத்துகிறது. இது எதிர்பாராத விளைவுகளை அடையாளம் காண உதவுகிறது மற்றும் நிலையான வளர்ச்சி சவால்களின் முழுமையான பார்வையை ஊக்குவிக்கிறது. 2. ஒருங்கிணைந்த கொள்கை மற்றும் திட்டமிடல். கொள்கை உருவாக்கம் மற்றும் திட்டமிடல் செயல்முறைகளில் பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் கருத்தாய்வுகளின் ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கிறது. இந்த அணுகுமுறை கொள்கைகள் நிலைத்தன்மையின் பல பரிமாணங்களை நிவர்த்தி செய்வதையும் அவற்றுக்கிடையே ஆன வர்த்தக பரிமாற்றங்களை தவிர்ப்பதையும் உறுதி செய்கின்றது. ஒருங்கிணைந்த கொள்கை மற்றும் திட்டமிடல். பல பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு. அரசாங்கங்கள், வணிகங்கள், சமூகங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்பட பல்வேறு பங்குதாரர்களிடையே ஒத்துழைப்பை உள்ளடக்கியது. பல பங்குதாரர்களின் ஈடுபாடு முடிவெடுப்பதில் பல்வேறு முன்னோக்குகள் பரிசீலிக்கப்படுவதை உறுதி செய்கிறது, மேலும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். பல பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு. காட்சி திட்டமிடல். முடிவுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளின் சாத்தியமான தாக்கங்களை புரிந்து கொள்ள பல எதிர்கால காட்சிகளை கற்பனை செய்கிறது. பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தகவலமைத்து கொள்ளக்கூடிய வலுவான மற்றும் தகவலமைக்கக்கூடிய உத்திகளை உருவாக்குவதற்கு காட்சி திட்டமிடல் உதவுகிறது. 5. புவியியல் பகுப்பாய்வு. நிலையான வளர்ச்சியை மதிப்பிடவும் திட்டமிடவும் புவிசார் தகவல்களை பயன்படுத்துகிறது. இந்த அணுகுமுறை உள்கட்டமைப்பிற்கான உகந்த இடங்களை அடையாளம் காணவும், சுற்றுச்சூழல் தாக்கங்களை மதிப்பிடவும் மற்றும் ஒரு அமைப்பின் வெவ்வேறு கூறுகளுக்கு இடையே உள்ள இடம் சார்ந்த உறவுகளை புரிந்து கொள்ளவும் இது உதவுகிறது. புவியியல் பகுப்பாய்வானது. டிஜிட்டல் இரட்டை தொழில்நுட்பம். இயற்பியல் அமைப்புகளின் மெய் நிகர் பிரதிகளை உருவாக்குகிறது. இது நேர் கண்காணிப்பு மற்றும் பகுப்பாய்வை அனுமதிக்கிறது. டிஜிட்டல் இரட்டையர்கள், ஸ்மார்ட் சிட்டிகள் போன்ற சிக்கலான அமைப்புகளின் சிறந்த புரிதல் மற்றும் மேலாண்மையை, செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறது. டிஜிட்டல் இரட்டை தொழில்நுட்பம். 7. சூழியல் பொருளாதாரம். இந்த சூழலியல் பொருளாதாரம் இயற்கை வளங்களின் வரையறுக்கப்பட்ட தன்மையை அங்கீகரிக்கிறது. சுற்றுச்சூழல் கருத்தாய்வுகளுடன் பொருளாதார கோட்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது. சுற்றுச்சூழல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை மதிப்பிடுவதன் மூலமும் ஒரு வட்டார பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் மூலமும் நிலையான வளர்ச்சியை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சூழலியல் பொருளாதாரம். பின்னடைவு சிந்தனைகள். இடையூறுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளை சமாளிக்க அமைப்புகள் பின்னடைவை கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்துகிறது. பின்னடைவு சிந்தனையானது சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் கூறுகளின் தழுவல் திறனை கருதுகிறது. அவை அதிர்ச்சிகளை தாங்கி மீட்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது. பின்னடைவு சிந்தனை. ட்ரிம்பிள் பட்டம் லைன் TBL பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் குறிகாட்டிகளின் அடிப்படையில் செயல் திறனை மதிப்பிடுகிறது. TBL அணுகுமுறையானது முடிவு எடுப்பவர்கள், மக்கள், கிரகம் மற்றும் லாபத்தின் மீதான நடவடிக்கைகளின் பரந்த தாக்கங்களை
கருத்தில் கொள்வதை உறுதி செய்கிறது. பசுமை உள்கட்டமைப்பு திட்டமிடல் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கு இயற்கையான கூறுகளை நகர்ப்புற திட்டமிடலில் ஒருங்கிணைக்கிறது. நகர்ப்புற வடிவமைப்புகளுக்குள் பசுமையான இடங்கள், நிலையான நீர் மேலாண்மை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது பசுமை உட்கட்டமைப்பு திட்டமிடல். நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான விரிவான கட்டமைப்பமாக எஸ்டிஜிகளை பயன்படுத்துகின்றது. 17 எஸ்டிஜிகள் சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை உள்ளடக்கியது. நிலையான வளர்ச்சிக்கான வரைபடத்தை வழங்குகிறது. சுற்றறிக்கை பொருளாதார மாதிரிகள் சுற்றறிக்கை பொருளாதார மாதிரிகள் கழிவுகளை குறைப்பதற்கும் வளத்திறனை மேம்படுத்துவதற்கும் வட்ட பொருளாதார கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறது. சுற்றறிக்கை மாதிரிகள் மறுபயன்பாடு, மறுசுழற்சி மற்றும் மறு உற்பத்திக்கான தயாரிப்புகளை வடிவமைப்பதில் கவனம் செலுத்துகின்றன. உற்பத்தி மற்றும் நுகர்வு சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கின்றன. சுற்றறிக்கை பொருளாதார மாதிரிகள் குறுக்குத்துறை திட்டமிடல் ஆற்றல், போக்குவரத்து மற்றும் விவசாயம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. நிலைத்தன்மையை அடைவதற்கான முயற்சிகளில் ஒருங்கிணைந்ததாகவும் இருப்பதை குறுக்கு வெட்டு திட்டமிடல் உறுதி செய்கின்றது. கல்வி மற்றும் திறன் மேம்பாடு கொள்கை வகுப்பாளர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஒருங்கிணைந்த அமைப்புகளின் சிந்தனை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் புரிதலை ஊக்குவிக்கிறது. கணினி அணுகுமுறைகளில் திறனை உருவாக்குவது சிக்கலான நிலைத்தன்மை சவால்களை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்துகிறது. இந்த அணுகுமுறைகளை ஒருங்கிணைப்பது பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை வலியுறுத்தி நிலையான வளர்ச்சி பற்றிய விரிவான புரிதலை வளர்க்கிறது. சமூகங்களின் நல்வாழ்வு மற்றும் கிரகத்தின் ஆரோக்கியத்தில் நீடித்த நேர்மையான தாக்கங்களுக்கு வழிவகுக்கும் தகவலறிந்த முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த முழுமையான முன்னோக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. நிலையான வளர்ச்சிக்கான மனித மேம்பாட்டு அணுகுமுறைகள் நிலையான வளர்ச்சிக்கான மனித மேம்பாட்டு அணுகுமுறைகள் தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் நல்வாழ்வு, திறன்கள் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றின் முன்னுரிமை அளிக்கின்றன. இந்த அணுகுமுறைகள் பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளை கருத்தில் கொண்டு மன திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றன. 1. வளர்ச்சி குறியீடு HDI சுகாதாரம், கல்வி மற்றும் வருமானம் ஆகியவற்றில் ஒரு நாட்டின் சராசரி சாதனைகளை அளவிடுகிறது. HDI ஆனது மனித நல்வாழ்வின் விரிவான மனசாட்டை வழங்குகின்றதும் மற்றும் நிலையான வளர்ச்சியில் முன்னேற்ற தன்மையை மதிப்பிடுவதற்கு பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. திறன் அணுகுமுறை அமர்த்தியா சென் மற்றும் மார்தூஸ் பாம் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. இந்த அணுகுமுறை தனி நபர்களின் திறன்கள் மற்றும் சுதந்திரங்களை விரிவாக்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இது வருமானத்தை அளவிடுவதற்கு அப்பாற்பட்டது மற்றும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரங்கள் மூலம் நிறைவான வாழ்க்கையை நடத்தும் மக்களின் திறன்களை கருத்தில் கொள்கிறது. பங்கேற்பு வளர்ச்சி முயற்சிகள் அவர்களின் தேவைகள் மற்றும் அபிலாஷைகளுடன் ஒத்துழைப்பை உறுதி செய்ய முடிவெடுக்கும் செயல்பாட்டில் சமூகங்களை ஈடுபடுத்துகிறது. இந்த அணுகுமுறை தனி நபர்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றது மற்றும் நிலையான வளர்ச்சி திட்டங்களில் உரிமை உணர்வை வளர்க்கின்றது. உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி
உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி வறுமை மற்றும் சமத்துவமின்மையை குறைக்கும் பொருளாதார கொள்கையை ஊக்குவிக்கிறது. இந்த அணுகுமுறை பொருளாதார வளர்ச்சியின் நன்மைகள் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுவதை உறுதி செய்கிறது. இது அனைவருக்கும் மேம்பட்ட வாழ்க்கை தரத்திற்கு வழிவகுக்கும். பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரம். நிலையான வளர்ச்சியை அடைவதில் பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறது. கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் ஆகியவற்றின் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. சுகாதார அணுகல் மற்றும் தரம். சுகாதார சேவைக்கான உலகளாவிய அணுகலை வழங்குவதல் மற்றும் சுகாதார சேவைகளின் தரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. நல்ல ஆரோக்கியத்தை உறுதி செய்வதும் மனித வளர்ச்சிக்கு அடிப்படையானது மற்றும் அதிகரித்த உற்பத்தி மற்றும் நல்வாழ்வுக்கு பங்களிக்கிறது. நிலையான வளர்ச்சிக்கான கல்வி. கல்வி முறைகளில் நிலையான வளர்ச்சி கொள்கைகளை ஒருங்கிணைக்கிறது. ESD ஆனது ஒரு நிலையான மற்றும் நிகழ்ச்சியான சமூகத்திற்கு பங்களிக்க தேவையான அறிவு, திறன்கள் மற்றும் மதிப்புகளுடன் தனிநபர்களை சித்தப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சமூக பாதுகாப்பு திட்டங்கள். பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாப்பான சமூக நலத்திட்டங்கள், வேலையின்மை நலன்கள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற பாதுகாப்பு வளையங்களை செயல்படுத்துகிறது. சமூக பாதுகாப்பு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதன் மூலம், வறுமைகளை குறைப்பதன் மூலமும் மனித வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. சமூகம் சார்ந்த வளர்ச்சி. வளர்ச்சி முயற்சிகளில் தீவிரமாக பங்கேற்க சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. உள்ளூர் திறன்களை உருவாக்குவதன் மூலமும் தன்னம்பிக்கைகளை ஊக்குவிப்பதன் மூலமும் இந்த அணுகுமுறை அடித்தளத்தில் இருந்த நிலையான வளர்ச்சிக்கு பங்கு வகிக்கிறது. மனித உரிமைகள் அடிப்படையிலான அணுகுமுறை. நிலையான வளர்ச்சியின் ஒருங்கிணைந்த பகுதியாக மனித உரிமைகளை மேம்படுத்துவதன் மற்றும் பாதுகாப்பதற்கான மையங்கள். இந்த அணுகுமுறை பொறுப்புக்கூறல், பாரபட்சமற்ற மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகளின் பங்கேற்பை வலியுறுத்துகிறது. ஒழுக்கமான வேலை மற்றும் பொருளாதார வாய்ப்புகள். நியாயமான ஊதியங்கள், பாதுகாப்பான வேலை நிலைமைகள் மற்றும் தனிப்பட்ட மற்றும் தொழில்சார் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. ஒழுக்கமான வேலை பொருளாதார வளர்ச்சிக்கும் மனித நல்வாழ்வுக்கும் பங்களிக்கின்றன. உளவியல் சமூக நலன். மன மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறது. சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் பின்னடைவு போன்ற உளவியல் காரணிகளை நிவர்த்தி செய்வதில் தனிமனித வளர்ச்சியின் முழுமையான புரிதலுக்கு பங்களிக்கிறது. கலாச்சார உள்ளடக்கம். பல்வேறு கலாச்சார முன்னோக்குகளை மதிப்பிடுகிறது மற்றும் அபிவிருத்தி முயற்சிகளில் ஒருங்கிணைக்கிறது. கலாச்சார ஊடகம் நிலையான வளர்ச்சி நடைமுறைகள் சூழலுக்கு பொருத்தமானதாகவும் உள்ளூர் மரபுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. வாழ்க்கை முறை அணுகுமுறைகள் முழு ஆயுட்காலம் முழுவதும் வளர்ச்சி அளிக்கிறது. வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் தனிநபர்களின் வளரும் தேவைகள் மற்றும் திறன்களை நிவர்த்தி செய்கிறது. இந்த அணுகுமுறைகளில் மனித அனுபவங்கள் மற்றும் காலப்போக்கில் வளர்ச்சியின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சிக்கான மனித மேம்பாட்டு அணுகுமுறைகள் மக்கள் வளர்ச்சியின் பயனாளிகள் மற்றும் முகர்வர்கள் என்பதை அங்கீகரிக்கிறது. மனித நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இந்த அணுகுமுறைகள் மிகவும் சமமான, நிலையான மற்றும் நிலையான சமூகங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. பச்சை கணக்கியல் அணுகுமுறை. சுற்றுச்சூழல் பொருளாதார கணக்கியல் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்டது. CA என்பது சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு கட்டமைப்பாகும். இது
சுற்றுச்சூழல்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் இடையேயான உறவை பற்றுவதற்கான ஒரு தரப்பட்ட வழிமுறையை வழங்குகிறது. தகவலறிந்த கொள்கை முடிவுகளை எளிதாக்குகிறது. பசுமை மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் இயற்கை வளங்கள் குறைவதை கணக்கிட்டு பாரம்பரிய ஜிடிபி கணக்கீடுகளை சரி செய்கிறது. பசுமை மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது பொருளாதார நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சுற்றுச்சூழல் செலவுகளை கருத்தில் கொண்டு பொருளாதார நல்வாழ்வை மிகவும் துல்லியமாக பிரதிபலிக்கின்றது. சுற்றுச்சூழல் சேவைகள் மதிப்பீடு. சுத்தமான நீர், மகரந்த சேர்க்கை மற்றும் காலநிலை ஒழுங்குமுறை போன்ற சுற்றுச்சூழல் அமைப்புகள் வழங்கும் நன்மைகளுக்கு பொருளாதார மதிப்புகளை ஒதுக்குகிறது. சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை மதிப்பிடுவது பொருளாதார முடிவெடுப்பதில் இயற்கை மூலதனத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்க உதவுகிறது. முழு செலவு கணக்கியல். சுற்றுச்சூழல் மற்றும் சமூக செலவுகள் போன்ற வெளியுறவுகளை உள்ளடக்குவதன் மூலம் பாரம்பரிய செலவு கணக்குகளை விரிவுபடுத்துகிறது. உற்பத்தி மற்றும் நுகர்வுடன் தொடர்புடைய முழு செலவினங்களை கருத்தில் கொண்டு வணிகங்களில் இன்னும் நிலையான முடிவுகளை எடுக்க முடியும். பல்லுயிர் கணக்கியல் பல்லுயிர் மதிப்பை அளவிடுகிறது மற்றும் பல்லுயிர் இழப்பை பொருளாதார நடவடிக்கைகளின் தாக்கத்தை மதிப்பிடுகிறது. பல்லுயிர் கணக்கியல் என்பது இயற்கை பன்முகத்தன்மையின் பாதுகாப்பை, பொருளாதார திட்டமிடல் மற்றும் முடிவெடுப்பதில் ஒருங்கிணைப்பை நோக்கமாக கொண்டுள்ளது. கார்பன் தடம் கணக்கியல் ஒரு நிறுவனம் தயாரிப்பு அல்லது செயல்பாடுகளுடன் தொடர்புடைய கிரீன்ஹவுஸ் வாயு வெளியேற்றத்திற்கான அளவீடுகள் மற்றும் கணக்குகள். கார்பன் தடம் கணக்கியல் உமிழ்வை குறைப்பதற்கான வாய்ப்புகளை அடையாளம் காண உதவுகிறது மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பான நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது. நீர்த்தடம் கணக்கியல் தயாரிப்புகள் மற்றும் செயல்முறைகளுடன் தொடர்புடைய நீர் நுகர்வு மற்றும் மாசு கட்டுப்பாட்டை அளவிடுகிறது. நீர்த்தடம் கணக்கியல் நீர் ஆதாரங்களை மிகவும் நிலையானதாக நிர்வகிப்பதற்கும் நீர் தொடர்பான சுற்றுச்சூழல் தாக்கங்களை குறைப்பதற்கும் உதவுகிறது. பொருள் ஓட்டம் பகுப்பாய்வு. பிரித்தெடுத்தல் முதல் அகற்றுதல் வரை பொருளாதாரத்தின் மூலம் பொருட்களின் ஓட்டத்தை கண்காணிக்கிறது. திரையின்மை, கழிவு உற்பத்தி மற்றும் வளங்களை பாதுகாப்பதற்கான வாய்ப்புகளை அடையாளம் காண MFA உதவுகிறது. நிலையான வளர்ச்சி குறிகாட்டிகள் நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கி முன்னேற்றத்தை அளவு குறிகாட்டிகள் நிறுவுகிறது. இந்த குறிகாட்டிகள் பல்வேறு சுற்றுச்சூழல், சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை உள்ளடக்கியது. இது வளர்ச்சியின் விரிவான பார்வையை வழங்குகிறது. கார்ப்பரேட் சுற்றுச்சூழல் கணக்கியல் வணிகங்கள் அவற்றின் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கணக்கிட்டு வெளிப்படுத்த உதவுகிறது. கார்ப்பரேட் சுற்றுச்சூழல் கணக்கியல் நிறுவனங்கள் முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காணவும், நிலைத்தன்மையின் இலக்குகளை அமைக்கவும் மற்றும் வெளிப்படையான தன்மையை மேம்படுத்தவும் உதவுகின்றன. இயற்கை மூலதன மதிப்பீடுகள் புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க முடியாத வளங்கள் உள்பட இயற்கை மூலதனத்தின் மதிப்பை மதிப்பிடுகிறது. இந்த அணுகுமுறை இயற்கையான சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் நிலையான முறையில் நிர்வகித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதன் மூலம் முடிவெடுப்பதை ஆதரிக்கிறது. சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீடு முன்மொழியப்பட்ட திட்டங்கள் அல்லது கொள்கைகள் செயல்படுத்தப்படுவதற்கு முன் ஆகியவற்றின் சாத்தியமான சுற்றுச்சூழல் விளைவுகளை மதிப்பிடுகிறது. EIA ஆனது எதிர்மறையான சுற்றுச்சூழல் தாக்கங்களை கண்டறிந்து குறைக்க உதவுகிறது. நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. பசுமை பட்ஜெட் அரசாங்க பட்ஜெட் செயல்முறைகளில் சுற்றுச்சூழல் பரிசீலனைகளை ஒருங்கிணைக்கிறது. பசுமை வரவு செலவு திட்டங்கள்
சுற்றுச்சூழல் நிலையான தன்மை மற்றும் பின்னடைவை ஆதரிக்கின்றது. நிலைத்தன்மையை அறிக்கை நிலைகள் நிறுவனங்களின் சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் ஆளுகை செயல்திறன்கள் பற்றி புகாரளிக்க ஊக்குவிக்கிறது. நிலைத்தன்மை அறிக்கை தரநிலைகள் ஒரு நிறுவனத்தின் நிலைத்தன்மை முயற்சிகளில் பற்றிய வெளிப்படையான தகவல் தொடர்பு கட்டமைப்புகளை வழங்குகிறது. இந்த பசுமையான கணக்கியல் அணுகுமுறைகளை இணைப்பதன் மூலம் கொள்கை வகுப்பாளர்கள், வணிகங்கள் மற்றும் நிறுவனங்கள் பொருளாதார வளர்ச்சியை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக நல்வாழ்வுடன் சமநிலைப்படுத்தவும், நிலையான வளர்ச்சியை நோக்கிய பாதையை வளர்க்கவும், மேலும் தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் உதவுகின்றன. முடிவில், நிலையான வளர்ச்சிக்கான பல்வேறு அணுகுமுறையை கூட்டாக பொருளாதார முன்னேற்றம், சமூக சமத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு இடையேயான இணக்கமான சமநிலையை அடைவதை நோக்கமாக கொண்ட ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குகின்றன. பல்வேறு துறைகள் மற்றும் கண்ணோட்டங்களில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த அணுகுமுறைகள் மனித நல்வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை வலியுறுத்துகின்றன. அலகு 4 நிலையான வளர்ச்சியின் இலக்குகள். இதில் நோக்கங்கள், அறிமுகங்கள், மில்லினியம் வளர்ச்சியின் இலக்குகள் முதல் நிலையான வளர்ச்சியின் இலக்குகள், நிலையான வளர்ச்சி இலக்குகளின் தன்மைகள், முடிவுகளை பற்றி பார்க்கலாம். நிலையான வளர்ச்சியின் இலக்குகள். 1. வறுமையின்மை. எல்லா இடங்களிலும் அதன் அனைத்து வடிவங்களிலும் வறுமையை முடிவுக்கு கொண்டு வரவும். 0 பசி. 2. 0 பசி. பசியை ஒழிக்கவும், உணர்வு பாதுகாப்பை அடையவும், நிலையான விவசாயத்தை மேம்படுத்தவும் வேண்டும். 3. நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு. ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதி செய்து எல்லா வயதினருக்கும் நல்வாழ்வை மேம்படுத்துவது. 4. தரமான கல்வி. உள்ளடக்கிய மற்றும் சமமான தரமான கல்வியை உறுதி செய்து அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகளை மேம்படுத்துவது தரமான கல்வியின். 5. பாலின சமத்துவம். பாலின சமத்துவத்தை அடைதல் மற்றும் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு அதிகாரம் அளித்தல் பாலின சமத்துவம். சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம். அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் சுகாதாரத்தின் இருப்பு மற்றும் நிலையான மேலாண்மையை உறுதி செய்தல் சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரமாகும். 7. மலிவு மற்றும் தூய்மையான ஆற்றல். அனைவருக்கும் மலிவு, நம்பகமான, நிலையான மற்றும் நவீன எரிசக்திக்கான அணுகலை உறுதி செய்வது மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றலாகும். 8. ஒழுக்கமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி. நீடித்த, உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி, முழு மற்றும் உற்பத்தி வேலை வாய்ப்பு மற்றும் அனைவருக்கும் கண்ணியமான வேலை வழங்குவது ஒழுக்கமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி. 9. தொழில் புத்தாக்கங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு. நெகிழ்ச்சியான உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் உள்ளடக்கிய மற்றும் நிலையான தொழில்மயமாக்கலை ஊக்குவித்தல் மற்றும் புதுமைகளை வளர்ப்பது தொழில் புத்தாக்க மற்றும் உள்கட்டமைப்புகள். 10. குறைந்தபட்ச சமத்துவமின்மை. நாடுகளுக்குள் மற்றும் நாடுகளுக்கு இடையே சமத்துவமின்மையை குறைக்கவும் மேம்படுத்தப்பட்டது குறைக்கப்பட்ட சமத்துவமின்மை. 11. நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள். நகரங்கள் மற்றும் மனித குடியேற்றங்களை உள்ளடக்கிய பாதுகாப்பான, நெகிழ்ச்சியான மற்றும் நிலையானதாக மாற்றவும் உதவுவது நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள். 12. பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி. நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி முறைகளை உறுதி செய்தல் பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி. 13. காலநிலை நடவடிக்கை. காலநிலை மாற்றம் மற்றும் அதன் தாக்கங்களை எதிர்த்து போராட அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது காலநிலை நடவடிக்கைகள். 14. தண்ணீருக்கு அடியில் வாழ்வது. கடல்கள் மற்றும் கடல் வளங்களை பாதுகாத்து நீடித்த நிலை வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது தண்ணீருக்கு அடியில் வாழ்வது. 15. நிலத்தின் வாழ்க்கை.
நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் நிலையான பயன்பாட்டை பாதுகாத்தல், மீட்டமைத்தல் மற்றும் ஊக்குவித்தல், காடுகளை நிலையான முறையில் நிர்வகித்தல், பாலைவனமாக்குதலை எதிர்த்து போராடுதல் மற்றும் நிலை நிறுத்துதல் மற்றும் தலைகீழாக மாற்றுவது மற்றும் பல்லுயிர் இழப்பை நிறுவுதல் நிலத்தின் வாழ்க்கை. 16 அமைதி, நீதி மற்றும் வலுவான நிறுவனங்கள். நிலையான வளர்ச்சிக்கான அமைதியான மற்றும் உள்ளடக்கிய சமூகங்களை ஊக்குவிப்பது, அனைவருக்கும் நீதிக்கான அணுகலை வழங்குதல் போன்றவை அமைதி, நீதி மற்றும் வலுவான நிலங்களை உள்ளடக்கியது. 17 இலக்குகளான கூட்டமைப்பு. செயல்படுவதற்கான வழிமுறைகளை வலுவூட்டப்படுதல் மற்றும் நிலையான வளர்ச்சியை உலகளாவிய கூட்டமைப்புக்கு புத்துயிர் அளித்தல். 17 இவை அனைத்தும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டின் 17 கோள்களாக கருதப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.